நாங்கள் ஆட்டுப்பாலங்கோட்டாய் வில்லேஜில் இருக்கிறோம். தேவரமுக்குளம் போஸ்ட்டு, கிருஷ்ணகிரி மாவட்டம். எங்கள் வீட்டுக்கார் வந்து 4ஆம் மாதம் 15ஆம் தேதி ரோட்டில் போயின்னு இருக்குள்ள ஒரு கும்பலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னன்னு எதிர்ச்சியாக எட்டி பார்க்கக்குள்ள கந்தனப்பட்டி பாரத கோயில் சப்பானிப்பட்டியாண்ட எட்டி பார்க்கக்குள்ள எதிராளிங்க வந்து 3 காரில் வந்து அடிச்சு போட்டாங்க. அடிச்சது நாங்கள் ஸ்டேஷனில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுங்க. காவேரிப்பட்டினம் ஹாஸ்பிட்டலுக்கு போனதும் அங்கேருந்து கார் வச்சு ஜிஹெச்சுக்கு கிருஷ்ணகிரிக்கு ஏற்றின்னு போயிட்டுங்க. அங்கே போனதும் 4 நாள் அங்கே இருந்தால் அதுக்கு பின்னாடி தான் வந்து இளையமூர்த்தி சார் வந்து ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறாரு. எஸ்ஐ இளையமூர்த்தி சார் தான் வந்து ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறாரு. காவேரிப்பட்டினம் போலீஸ் ஸ்டேஷன் எங்களுக்கு அங்கே வந்து ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறாரு. அதுக்கு பின்னாடி எதுவுமே எந்த ரியாக்ஷனும் இல்லை. நாங்கள் டெய்லி ஸ்டேஷனான நானும் எங்கள் வீட்டுக்காரரும் டெய்லியும் போவோங்க. சார் இது மாதிரி அடிச்சுட்டு போனவங்களுக்கு அன்னைக்கே சிஎஸ்ஆர் கொடுத்துட்டாங்க, அடி வாங்கினவங்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டீங்களே அப்படின்னு டெய்லியும் ஸ்டேஷனான போனாங்க. அம்மா நீங்கள் சொல்கிற மாரிலாம் கேட்க முடியாது அப்படின்னாங்க. சார் நீங்கள் எங்கள் மேலே தப்பே கூட இருக்கட்டும், நீங்கள் அங்கே வந்து விசாரிச்சு பார்த்தா தானே தெரியும் 2 பேரையும் அப்படின்னு நான் கேட்டேன். 12ஆம் தேதி 5வது மாதம் போகிறேங்க. போனதும் அம்மா உங்கள் வீட்டுக்கார் மேலே எஃப்ஐஆர் போட்டு எல்லா தப்பும் அவங்க மேலே தான் நான் விசாரிச்சிட்டேன், ஆனால் உங்கள் வீட்டுக்கார் மேலே எஃப்ஐஆர் போட்டுக்குது, போய் உள்ளார நான் ப்ரொடக்ஷன் பண்ணணும், சார்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சு இந்த ஃபோனை வாங்கி என்கிட்ட கொடுத்துட்டு அவர் உள்ளார கூட்டின்னு போயிட்டாங்க. நான் இருந்துங்க நான் சாரை கேட்குறேன், ஏன் சார் அடி வாங்கினவருக்கு மேலே எஃப்ஐஆர் போட்டீங்க, அடி கொடுத்துட்டு போனவங்க எங்கேயோ ஜாலியாக இருக்கிறாங்க, எங்களுக்குலாம் எந்த நீதியுமே கிடையாதா சார் அப்படின்னு நான் கேட்டு அழுவுக்குள்ள, அம்மா நீ சொல்கிற மாரிலாம் என்னால் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. போய் 2 பேர் ஆதார் கார்டு எடுத்துக்கின்னு 2 பேரை கூட்டினுவாங்க அப்படின்றாங்க. நான் இவ்வளவு நேரத்துக்கு யார் சார் கூட்டினு வர்றது அப்படின்னு கேட்குறேன். அதெல்லாம் தெரியாது போமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை அனுப்பிச்சி விட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே போனால் டாக்டர் இருந்துங்க இவருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க மாட்டுறாங்க. என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை, ஏமாட்ட போலீஸ் வர அளவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நாங்கள் இவங்ககிட்டயும் சொல்கிறேன். நாங்கள் கேஸ் வாபஸ் வாங்கிட்டுங்க, எங்கள் வீட்டுக்கார் இல்லாதனால கேஸ் கொடுத்தாங்க, கேஸ் வாபஸ் வாங்கிட்டுங்க, நீங்கள் இந்த பிரச்சனையை மட்டும் பாருங்க அப்படின்றாங்க. இன்னைக்கு மதியம் கூட இன்னும் ஒரு வாரம்னா கூட இருக்கட்டும் மேடம், அவர் அப்படியே தான் இருக்கிறாரு, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கூட இல்லைன்னு நான் சொல்கிறேன். அவங்க இருந்துங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ வீட்டில் வச்சு பார்த்துக்கோ, நான் மாத்திரை மருந்து எழுதி கொடுக்குறோம், போலீஸு சும்மா எங்களை இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வெளியில் போங்க அப்படின்ட்டாங்க. சரி வெளியில் போகிறாங்க, நீங்கள் கொடுங்க, நாங்கள் வேறு ஹாஸ்பிட்டலில் போய்க்கிறேன்னு கேட்கக்குள்ள எங்களுக்கு எந்த டிஸ்சார்ஜ் சீட்டுமே எதுவுமே கொடுக்கல இப்போ வரைக்கும். திருப்பி நாங்கள் இங்கே இருந்தாங்கன்னா போலீஸ் சொல்கிறாங்கன்னு ஏதோ ஒரு ஊசி கூட போட்டு ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்க, அதனால பயமாக இருக்குது. நாங்கள் வெளியில் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறோங்க.